பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார். உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி, இயேசு பூமிக்கு வந்ததின் நோக்கம். அதாவது ஆதியிலே ஏதேனிலே மனுகுலம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் பிசாசின் சித்தத்தை செய்து விழுந்து போனது. மனுகுலம் பாவம் செய்து அந்த மனுகுலத்தை மீட்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாராம். மனிதன் பாவம் செய்து விழுந்து போன மனிதனை மீட்க அவர் உலகத்துக்கு வந்தாராம். 2வது பாயிண்ட் 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டாராம். இதற்கு காரணம் யாரு? அந்த பிசாசானவன் தான் அந்த விழுகைக்கு காரணம். அவனுடைய கிரியையை அழிக்க அவர் நான் பூமிக்கு வந்தேன், அழிச்சேன்னு சொல்றாரு. மார்க் 2:17 சொல்லுகிறது, பாவிகளை மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். பாவிகளுக்காக ஒரு பிராயச்சித்தம் சிலுவையில் செஞ்சிட்டேன், அது அவன்கிட்ட சொல்லி அவன் மனம் திரும்பி பழையடி அவன் என் பிள்ளைய அவனை நான் அழைக்க வந்தேன்னு சொல்றாரு. யோவான் 3:17 சொல்லுகிறார், உலகத்தை ஆக்கினைக்கு தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கும்படிக்கு அவரை அனுப்பினார். இந்த பூமி தேவனால் படைக்கப்பட்ட பூமி. ஆனால் விழுகச் செஞ்சு பிசாசானவை இதை ஆக்கிரமித்து உலகம் பொல்லாங்கனுக்குள் போயிட்டு, ஆனால் தேவன் அந்த பூமியை பனிஷ் பண்ணாம தண்டிக்காம அதை ரட்சிக்க தன்னுடைய குமாரனை அனுப்பினன்னு சொல்றாரு. லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷனை இழந்துட்டாரு, தன்னுடைய பிள்ளையை இழந்துட்டாரு, பழையபடி தேடி வந்தாரு அவனை ரட்சிக்க. அவனை தன்னுடைய பிள்ளைய பல்லடி அவனை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர, அவனை கொண்டு ஆளுகச்சே பழையபடி தேடி வந்தன்னு சொல்கிறார். இயேசு பூமிக்கு வந்ததின் நோக்கம் இதுதான். செய்து முடித்தார் அவர். ஆமேன். அல்லேலூயா.